மோசே 2 வெளியேறப்பெற்ற முத்து அதிகாரம் 2 ஜூன் அக்டோபர் 1830. வானங்களையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். ஜீவனின் சகல வடிவங்களும் சிருஷ்டிக்கப்பட்டன. தேவன் மனுஷனை உண்டாக்கி சகல இடத்திலும் மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுத்தார். 1. இதோ இந்த வானத்தையும் இந்த பூமியையும் குறித்து நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். நான் பேசுகிற வார்த்தைகள் எழுது. நானே ஆதியும் அந்தமுமான சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னுடைய ஒரே பேரானவரால் நான் இந்த காரியங்களை சிருஷ்டித்தேன். ஆம், வானத்தையும் நீ நின்று கொண்டிருக்கிற பூமியையும் ஆரம்பத்திலே நான் சிருஷ்டித்தேன் என சொல்லி மோசேயிடம் கர்த்தர் பேசினார். 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிருந்தது. ஆழத்தின் மேல் நான் இருளை கொண்டு வந்தேன். என்னுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடு கொண்டிருந்தார், ஏனெனில் நான் தேவனாயிருக்கிறேன். 3. தேவனாகிய நான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றேன். வெளிச்சம் உண்டாயிற்று. 4. தேவனாகிய நான் வெளிச்சத்தை கண்டேன். அந்த வெளிச்சம் நல்லதாக இருந்தது. தேவனாகிய நான் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தேன். 5. தேவனாகிய நான் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டேன், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டேன். என்னுடைய வார்த்தையின் வல்லமையினாலே இதை நான் செய்தேன். நான் பேசின போது அது அப்படியே ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. 6. மீண்டும் தேவனாகிய நான் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னேன். நான் பேசிய போதோ அது அப்படியே ஆயிற்று. மேலும் நான் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னேன். அது அப்படியே ஆயிற்று. 7. தேவனாகிய நான் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற ஜலத்திற்கு பிரிவை உண்டாக்கினேன். நான் பேசியது அது அப்படியே ஆயிற்று. 8. ஆகிய நான் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டேன். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. 9. தேவனாகிய நான் வானத்தின் கிழக்கே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேர கடவுது என்று சொன்னேன். அது அப்படியே ஆயிற்று. தேவனாகிய நான் வெட்டாந்திரத்தை காணப்பட கடவுது என்று சொன்னேன். அது அப்படியே ஆயிற்று. 10. தேவனாகிய நான் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டேன். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டேன். நான் உண்டாக்கின சகல காரியங்களும் நல்லது என்று தேவனாகிய நான் கண்டேன். 11. தேவனாகிய நான் பூமியானது புல்லையும் விதையையும் பிற்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேலே தங்கள் தங்கள் விதைகளையும் கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்று சொன்னேன். நான் பேசியது அது அப்படியே ஆயிற்று. 12. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதைகளையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்கள் தங்கள் விதைகளையும் கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. நான் உண்டாக்கின சகல காரியங்களும் நல்லதென தேவனாகிய நான் கண்டேன். 13. சாயங்காலமும் விடியற்காலமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று. 14. தேவனாகிய நான் பகலுக்கு இரவு வித்தியாசம் உண்டாக தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்க கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்குவதற்காகவும் இருக்க கடவுது. வசனம் 15. அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்று சொன்னேன். அது அப்படியே ஆயிற்று. 16. தேவனாகிய நான் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் உண்டாக்கினேன். பெரிய சுடர் சூரியனை, சிறிய சுடர் சந்திரனையும் இருந்தது. என்னுடைய வார்த்தையின்படி நட்சத்திரங்களும் உண்டாக்கப்பட்டன. 17. அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கவும். 18. பகலை சூரியனாலவும் இரவை சந்திரனாலவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவனாகிய நான் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தேன். நான் உண்டாக்கின சகல காரியங்களும் நல்லதென தேவனாகிய நான் கண்டேன். 19. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. 20. தேவனாகிய நான் நீந்தனும்
ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளான ஜனிக்கப்பட என்று சொன்னேன். தேவனாகிய நான் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தேன். நான் உண்டாக்கின சகல காரியங்களும் நல்லதென்று தேவன் ஆகிய நான் கண்டேன். 22 நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகள் பூமியிலே பெருக கடவுது என்று சொல்லி தேவனாகிய நான் அவைகளை ஆசீர்வதித்தேன். 23 சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. 24 தேவனாகிய நான் பூமியானது ஜாதியின் ஜாதியான ஜீவஜந்துக்களை நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்று சொன்னேன். அது அப்படியே ஆயிற்று. 25 தேவனாகிய நான் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினேன். சகல காரியங்களும் நல்லது தேவனாகிய நான் கண்டேன். 26 தேவனாகிய நான் ஆரம்பத்தில் இருந்து என்னுடன் இருந்த என்னுடைய ஒரே பேரானவருடன் சொன்ன நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோம். அது அப்படி ஆயிற்று. தேவனாகிய நான் சொன்ன அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மீது ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். 27 தேவனாகிய நான் என்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தேன். என்னுடைய ஒரே பேரானவரின் சாயலாகவே சிருஷ்டித்தேன். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தேன். 28 தேவனாகிய நான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சொன்னேன் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். 29 தேவனாகிய நான் மனுஷனுக்கு சொன்ன இதோ பூமியின் மேலே எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் தங்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது. 30 நான் ஜீவன் கொடுத்த பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாய விரிவில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றைக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். நான் பேசியதும் அது அப்படியாயிற்று. 31 நான் உண்டாக்கின எல்லாவற்றையும் தேவனாகிய நான் பார்த்தேன். இதோ நான் உண்டாக்கின சகல காரியங்களும் நான் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று.